இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குட்சாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. இத்தனை நாள் உங்களோட சேமிப்பை நீங்க தொடங்கவே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உங்களோட சேமிப்பை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்னதாக மணி சேவிங் சேலஞ்சோட இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சேமிப்பு அப்படின்றது தான் நம்மளோட எதிர்காலத்தை வந்து எந்த அளவு வளமாக வச்சிருக்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணுற ஒரு இடமா நான் வந்து பார்க்குறேன். சேமிப்பை ஓடவே நிறுத்திடாமல் அதை முதலீடாகவும் நம்ம மாற்றணும். முதலீடாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இன்கம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து சின்னதாக ஒரு சேமிப்பு வந்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களோட சேமிப்புற பழக்கத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை விட ஒரு படி மேலவேவும் நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. இதுக்காகவாது இப்போ இருந்து நீங்கள் உங்களோட சேமிப்பை வந்து தொடங்கி இருக்கணும். இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, தங்கம் விலை எவ்வளோக்கான ஏறுது, நான் எப்படி தங்கம் வாங்கி சேமிக்கலாம் அப்படின்றத தாண்டி இப்போ நான் தங்கம் வாங்கலாமா, இது வாங்குறதுக்கான ஒரு கரெக்டான நேரமா அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? இன்னைக்கு இருந்தாலும் தங்கம் தான். இன்னைக்கு நீங்கள் வாங்கல அப்படின்னா இன்னும் ஒரு மாதமோ 2 மாதமோ கழிச்சு இன்னொரு 500 ரூபாய் கூடி இருந்தால் என்ன உங்களுக்கு தோணும்? அன்னைக்கே நான் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். அந்த நிலைமை உங்களுக்கு இப்போ வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இத்தனை நாள் நீங்கள் வாங்கவே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்போ இருந்தால் அது சின்னதாக நீங்கள் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க. நம்ம தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னப்ப ஒரு கிராம் கோல்டோட ரேட் என்னன்னு தெரியுமா? 4800 ரூபா. இன்னைக்கு 6800 ரூபா ஆக போகுது. இன்னைக்கு என்ன அப்படின்னு நான் செக் பண்ணல. அப்போது கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 2000 ரூபா கூடி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அன்னைக்கே நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 2000 ரூபாய் நீங்க லாபம் பார்த்துருப்பீங்க. ஏன் இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு நீங்க விட்டீங்க அப்படின்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு அது 8000 ரூபாயோ 9000 ரூபாயோ 10000 ரூபாயோ எவ்வளோ இருந்தாலும் தங்கம் தானே. நம்மளோட முதலீடு அப்படின்றத நான் இந்த மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேறு எதுவுமே உதவாது. நான் கூட கோல்டை வந்து நான் பேங்க்ல வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ போய் எனக்கு அதில் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு அதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கோல்டோட ரேட்டு நான் வச்சதை விட இப்போ 2000 ரூபாய் எனக்கு கூடி இருக்கு. அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம சின்னதாக நம்மக்கிட்ட பணம் இருக்கும்போது வாங்கி சேர்க்க ஆரம்பித்தோம்ல, அதுதானே காரணம். நீங்களும் உங்களோட பணத்தை வீணாக்காமல் தேவையில்லாமல் அனாவசியமாக எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் இப்போ சின்னதாக சேமிக்க ஆரம்பிக்க போகிற ஒவ்வொரு பணமுமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களோட பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிங்க. நிறைய முதலீடு பண்ணுற மெத்தட்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், இனியும் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்மளோட பணத்தை பாதுகாப்பான முறையில் சேமித்து பாதுகாப்பாகவும் முதலீடு செய்வோம். இப்போ வாங்க ஒரு சூப்பரான ஒரு சின்ன 100 மில்லிகிராம் தங்கம் சேர்க்கறதுக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்சோட இன்னைக்கு வந்திருக்கிறேன். அந்த சேலஞ்சை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். 100 மில்லிகிராம் வந்து தங்கம் சேர்க்கறதுக்கான ஒரு குட்டி சேமிப்பை தான் இப்போ நான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. இன்றைக்கி உங்களோட சேமிப்பாக 100 ரூபாய் வந்து எடுத்து வைக்க போகிறீங்க. அப்படியேவோ ஒவ்வொரு நாளுமேவும் சின்ன சேமிப்பாவோ நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்கு நான் இந்த சேமிப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அட்சய தீதி அன்னைக்கு வச்சுக்கலாம். அட்சய தீதி அன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கெஸ் பண்ண வேண்டாம். நம்ம 100 மில்லி தான் சேர்க்க போகிறோம். அந்த 100 மில்லிக்கு எவ்வளோ பணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் 100 மில்லிகிராம் வாங்க முடியும் அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மணி சேவிங் சேலஞ்ச் பிளானாகவே நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஏப்ரல் 15ஆம் தேதி 10 ரூபா, 16ஆம் தேதி 20 ரூபா, 17ஆம் தேதி 30 ரூபா, 18ஆம் தேதி திரும்பி 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா. ஒவ்வொரு சண்டேயுமேவும் நம்ம 50 ரூபா வந்து எடுத்து வைக்க போகிறோம். இந்த சேலஞ்ச் பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன சேலஞ்ச் தான். யார் வேணாலும் இதை வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஏன் நம்மளோட குழந்தைங்க கூட இதை வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, என்ன சேலஞ்சில் அமௌண்ட் கொடுத்துருக்குறோம் அதுதான் என்னோட குழந்தைங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவே இந்த சேலஞ்சை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ வந்து அமௌண்ட் சொல்கிறேன்றதை பாருங்கள். இந்த அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமே அவங்க சேர்த்தாங்க அப்படின்னா அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அவங்க எதிர்பார்க்காத விட ஒரு பெரிய கிஃப்டாக
நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்படி கூட நம்ம வந்து இந்த சேமிப்பு பண்ண முடியும். சேமிக்கவே முடியலை, என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த சேமிப்பை நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சின்னதாக தான் நீங்கள் சேமிக்க போகிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத மட்டும் உங்களோட மனசில் எடுத்துக்கிட்டு உங்களோட ஒவ்வொரு சேமிப்பையும் ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் வந்து லாஸ்ட் சண்டே சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக திரும்பி 100 ரூபா கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, மாதத்தோட முதல் பிறக்கும் சம்பளம் நம்மளுக்கு கைக்கு வரும். அப்போது நம்ம 50 ரூபாயை 100 ரூபாய் எடுத்து வைக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய செலவாக தெரியாது. அதே மாதிரி தான் சண்டே அன்னைக்கு 50 ரூபா கொடுத்ததுக்கான ரீசனும் செலவோட செலவாக சேமிப்பை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் தான். இந்த கான்செப்டில் தான் நான் ஒவ்வொரு நாளுமேவும் என்னோட சேமிப்பை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், இந்த மந்த்து தான் நான் வந்து உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணல. அப்படி என்னோட உண்டியலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம சேர்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் எப்போவுமே ஆடி பெருக்கு அன்னைக்கு கோல்டு காயின்ஸ் வாங்குவேன் இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். அப்போது அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து 1 or 2 டேஸில் என்னோட உண்டியலை ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த உண்டியல்லையும் அமௌண்ட்டை வச்சிடலாம். மே 10 வந்து அட்சய தேதி அன்னைக்குமே உங்களோட சேமிப்பு வந்து நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேர்த்துருப்பீங்க அப்படின்னா 750 ரூபா வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் இந்த 750 ரூபா இருக்கு இல்லையா, இதில் என்னால் வந்து 100 மில்லிகிராம் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா இதை விட உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். ஒரு 30-40 ரூபா மிச்சமே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டு வர்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த பஸ் ஃபேருக்கான அமௌண்ட்டுமேவும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேர்த்தே நம்ம சேமிக்கிற மாதிரி தான் இங்கே வந்து பிளான் போட்டிருக்கிறோம். ஆனால் எல்லா இடத்துலையுமேவும் ஜிஆர்டி இருக்கும் அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையாது. நிறைய சிட்டிஸில் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேமிப்பை வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 மாதம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிராம் வந்து உங்களால் பண்ண முடியும் இல்லையா. இந்த மாதிரி தான் என்னால் இப்போவே பண்ண முடியும், இப்போ ஏன் நான் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சின்னதாக பண்ணுற ஒவ்வொரு சேமிப்பையும் எனக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட ஒவ்வொரு சேமிப்பையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் சேமிக்க தான் அதோட ஆசை வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதம் நம்ம 750 ரூபா பண்ணிட்டோம், அடுத்த மாதம் இன்னொரு 250 ரூபா சேர்த்து பண்ணி 1000 ரூபாயை நம்ம சேமிக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆசை கூட வரும். இதெல்லாம் ஒரு சேமிப்பா, என்னால் அசால்ட்டாக ஒரு மாதத்துக்கு 4000 5000 சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உங்களுக்காக இந்த சேமிப்பை நான் ஷேர் பண்ணல, உங்களுக்கான சேமிப்பும் ஆனால் நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க சேமிப்பு மெத்தட்ஸ் வந்து மாறுபட தான் செய்யும். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வருமானம் இந்த உலகத்தில் வந்து கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரி தான் அது சேமிப்பு வந்து நம்ம பண்ணியாகணும். எல்லாரோட ஃபேமிலி பட்ஜெட்டுமேவும் டிஃப்ரெண்ட் ஆக தானே செய்யும். நீங்களுமேவும் ஃபேமிலி பட்ஜெட்டையும் ப்ராப்பராக மேக் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. 750 ரூபா அப்படியேவும் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் டபுள் ஆகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். பண்ணதுக்கப்புறமா கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக தான் எப்பயும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சேமிப்புக்காக பண்ணுறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறுபடியும் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னோட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். லைக் பண்ண மறந்துடாதீங்க.